ஜூன் 17ஆம் தேதி ரம்பா திருதியை 2 நிமிடங்கள் போதும். நீங்க நினைச்சது நடந்தே தீரும். இழந்த செல்வம், யார்கிட்டயாவது கடன் கொடுத்து ஏமாந்திருந்தீங்க, பொன் பொருள் எது ஏமாந்திருந்தீங்கனாலும் சரி, இழந்த அனைத்தையும் பெறலாம். 16 செல்வங்களும் வந்து சேரும். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. அமாவாசைக்கு அடுத்து 3வது நாள் வரக்கூடியது திருதியை திதி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இந்த திருதியை திதி அப்படிங்கிறதே ரொம்ப நல்ல நாள். நம்ம எல்லாருக்கும் அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்கணும் அப்படின்னா தங்கம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தெரியுது. அதே போலதாங்க இந்த ரம்பா திருதியை. ஆனா இது நிறைய பேத்துக்கு தெரியறதே இல்லை. இது வருடத்துக்கு 2 முறை வரும். கார்த்திகை மாசத்துல ஒன்று, வைகாசி மாசத்துல ஒன்று. அப்போ வைகாசியே முடிஞ்சு போகுதே, அப்போ எப்படி ஜூன் 17ஆம் தேதி உங்களுக்கு இந்த ரம்பா திருதியை வரும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த வைகாசி மாசத்துல அமாவாசை முடிந்து வரக்கூடிய 3வது நாள் தான் இந்த ரம்பா திருதியே சொல்லப்படும். இப்போ வைகாசி அமாவாசை ஏற்கனவே மே மாசத்துல ஒன்று வந்துருச்சு. இப்போ ஜூன் மாசத்துல வந்திருக்கு. 2வதாக வரக்கூடிய அமாவாசையை தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அப்படி பார்த்தா உங்களுக்கு ஜூன் 17ஆம் தேதி தான் இந்த ரம்பா திருதியை. இந்த நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்கள் தருவதோடு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னாலும் இந்த நாளில் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுனோம்னா கிடைக்கும். ஏதாவது தீராத வியாதியாக இருக்குது, அந்த நோயிலிருந்து நம்ம மீண்டு நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. அழகு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இந்த நாளில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சுக்கிர பகவானோட அருளும் அம்பாலோட அருளும் உங்களுக்கு கிடைச்சி அழகு மேம்படும். சரி, இந்த ரம்பா திருதியை நாள் நேரம் எல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாமா? ஜூன் 14ஆம் தேதி வைகாசி அமாவாசை வந்திருக்கு. அதனால 3வது நாள் இந்த வளர்பிறை திருதியை பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில ஜூன் 17ஆம் தேதி இந்த ரம்பா திருதியை வந்திருக்கு. இந்த திருதியை திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா காலையில 3:30க்கு அதிகாலையிலேயே ஆரம்பிச்சு அடுத்த நாள் வியாழக்கிழமை ஜூன் 18ஆம் தேதி அதிகாலை 2:33 வரையும் திருதியை திதி இருக்கு. அதனால திருதியை திதி பார்த்தீங்கன்னா ஜூன் 17ஆம் தேதி முழுவதுமாக இருக்கு. அன்றைய தினம் புனர்பூஷ நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 12 to 1:30, யமகண்டம் 7:30 9 மணி வரையும் இருக்கு. இந்த வழிபாடு நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இந்த ரம்பா திருதியை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சில விசேஷ தினங்கள்ல அதற்குரிய புராண கதையை கேட்டோம் அப்படின்னாவே புண்ணியம் கிடைக்கும். இப்ப சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனோட கதையை கேட்டோம் அப்படின்னாவே புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அன்றைய தினம் கதையை நம்ம கண்டிப்பா காதால கேட்கணும், படிக்கணும்பாங்க. அதே போல இந்த ரம்பா திருதியைக்குரிய காரணத்தை கதையை நம்ம தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இந்த வழிபாடு பரிகாரம்லாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த வழிபாடுகளுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம ரம்பா திருதியைக்குரிய காரணத்தை தெரிஞ்சுக்குவோம். ரம்பா, ஊர்வசி, மேனகா 3 பேரும் தேவலோக அப்சரஸ்கள். இவங்க 3 பேத்துக்குள்ளேயும் யாரு பேரழகி அப்படிங்கிற ஒரு போட்டியும் நடனத்துல சிறந்தவங்க யாரு அப்படிங்கிற போட்டியும் ஏற்பட்டது. தங்கள்ல சிறந்த நடனமங்கை யாரு அப்படின்னு தேர்வு செய்யுமாறு இந்திரனை போய் கேட்குறாங்க. இந்திரன் மூவரும் நடனம் ஆடினால் தான் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்வதாக சொல்றாரு. தேவசபையில மூவருக்கும் நடன போட்டி ஆரம்பமானது. மூவரும் நல்லா சிறப்பா நடனம் ஆடுறாங்க. ரம்பாவுக்கு இந்திரனோட கவனத்தை கவரணும் அப்படிங்கிற எண்ணத்துல மிகவும் ஆக்ரோஷமா அரங்கமே அதிருமாறு ஆட ஆரம்பிக்கிறா. இதனால நடனத்தோட நளினம் குறைஞ்சிடுது. ரம்பாவோட நெற்றி பொட்டும் சந்திர பிரபையும் கீழே விழுந்துருது. இதை கண்ட ஊர்வசியும் மேனகையும் சிரிக்கிறாங்க. ரம்பா அவமானப்பட்டு அங்கிருந்து விலகி போயிடுறாங்க. ஒரு கலையில ஈடுபடும் போது அந்த கலையை மட்டும்தான் நினைக்கணுமே தவிர கோபம், பொறாமை போன்ற தீய எண்ணங்களுக்கு மனதில் இடம் அளிக்க கூடாது. ரம்பா மனசுல பொறாமைக்கு இடமளித்ததால அவள் மீது கலைவாணி கோபம் கொண்டாள். அவளின் அழகும் கலையும் அவளை விட்டு நீங்கியது. இதனால கலக்கமடைந்த ரம்பா மீண்டும் தன் கலையையும் அழகையும் பெறணும் அப்படின்னு இந்திரன் கிட்ட வழி கேட்கிறா. அப்ப பூலோகத்துல பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரிக்கிறாள். அவள் ஒரு மகிழ மரத்தின் கீழ் தபக்கோலத்துல இருக்கிறாள். அந்த தேவியை விரதமிருந்து வழிபட்டால் உனக்கு அருள் செய்வாள், உனக்கு நேர்ந்துள்ள குறைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு இந்திரன் சொல்றாரு. அதன்படி பூலோகம் வந்த ரம்பை அன்னை கௌரி தேவியை தேடினாள்.
ஒரு நாள் ரம்பை அன்னையை திருப்பஞ்சலியில கண்டுகொண்டாள். இது திருச்சிக்கு அருகில இருக்கக்கூடிய கோவில். இங்கு அம்பிகையை கண்டதும் அம்பிகை மேற்கொண்டுள்ள விரதத்துக்கு இவ உதவி புரிந்தாள். தானும் மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து வைத்து விரதம் இருந்து பூஜை செய்தாள். ரம்பையின் பூஜையில மகிழ்ந்த கௌரி தேவி ஒரு நாள் தங்க நிறத்துல ஸ்வர்ணதேவியாக அவளுக்கு காட்சி தந்தாள். அன்னையின் தரிசனத்தால ரம்பா தாம் முன்பு இருந்ததை காட்டிலும் பேரழகு கொண்டவளாக மாறினாள். அவளுக்கு பெரும் செல்வம் கிடைத்தது. அம்பிகை மனமகிழ்ந்து, நீ மேற்கொண்ட இந்த விரத நாள் இன்று முதல் உனது பெயரால் ரம்பா திருதியை என்று கொண்டாடப்படும் திருவிழாவாக மாறட்டும் என்று ஆசீர்வாதித்தாள். அதன்படி ரம்பா விரதம் இருக்க ஆரம்பித்த நாளும் ரம்பா விரதத்தை முடித்த நாளும் இந்த 2 தினங்களும் ரம்பா திருதியையாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினம் பெண்கள் அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அழகும் திறமையும் மேன்மேலும் வளரும். அதே போல அன்னை அப்படியே ஸ்வர்ண தேவியாக ரம்பாவுக்கு காட்சி அளித்தார் இல்லையா? இன்றைய தினம் விரதம் இருப்பவர்களுக்கு பொன் பொருள் செல்வம் சேரும் என்று ஞான நூல்கள் குறிப்பிடுகின்றன. ரம்பா எப்படி இந்த நாள்ல விரதம் இருந்து தன்னுடைய இழந்த அழகை பெற்றாலோ அதே போல இந்த நாள்ல நம்ம பூஜை வழிபாடுகள் பரிகாரங்கள் அதற்குரியது செஞ்சோம் அப்படின்னா நம்ம இழந்த செல்வத்தை பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. இப்ப அந்த பரிகாரம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். அம்பிகையை தண்ணீர்ல சில நறுமண பொருட்களை போட்டு அம்பிகைக்குரிய பிரணவ மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடும் போது அம்பிகை அங்கு எழுந்தருள்வாள். நம்மளுடைய வேண்டுதலை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி தருவாள். இந்த பொருட்களை போடுவதற்கு குறைந்தது 2 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இதை நீங்க செய்யுங்க. அம்பிகை தேவிக்குரிய பிரணவ மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அங் உங் நங் கிளியும் ஓம், அவ்வளவுதான். இது சித்தர் மூலிகை பொருட்கள்லையும் நறுமண பொருட்கள்லையும் அம்பிகை தேவி எழுந்தருள்வாள் அப்படின்னு இந்த பிரணவ மந்திரத்தை கொடுத்திருக்காங்க. இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்தது. இந்த நறுமண பொருட்களை போட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்க சொல்லி நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நிறைவேறும். இதை செய்வதற்கு முன் உங்க பூஜை அறையில ஒரு நெய் விளக்கு அல்லது சாதாரண ஒரு எண்ணெயிலையாவது தீபம் ஏற்றி வைத்து விட்டு செய்யுங்க. பீரியட்ஸ் டைம்ல இருக்கவங்க செய்ய வேணாம். எந்த விதமான தீட்டாக இருந்தாலும் செய்ய வேண்டாம். இதுக்கு நீங்க ஒரு பித்தளை செம்பு இல்ல ஒரு மண் பாத்திரம் இல்ல ஒரு கண்ணாடி பவுல் இது மாதிரி எடுத்துக்குங்க. உங்க வீட்டில் உருளி இருக்கு அப்படின்னா கூட அதை கூட எடுத்துக்கலாம். இல்ல கண்ணாடி பவுலோ கண்ணாடி கிளாஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல முதல்ல சுத்தமான நீரை நிரப்பிடுங்க. அதுல நறுமணம் வீசக்கூடிய மல்லிகைப்பூ அல்லது ஜாதி மல்லி, முல்லைப்பூ, பன்னீர் ரோஜா இந்த மாதிரி வாசனை மிகுந்த மலர்களை முடிஞ்ச வரையும் மல்லிகைப்பூவை பயன்படுத்துங்க. இந்த வாசனை பூக்களை அந்த கண்ணாடி பவுல்ல இல்ல மண் பாத்திரத்துல நீங்க வைத்திருக்கக்கூடிய நீர்ல போட்டுடுங்க. அதற்கு பிறகு அதுல சிறிது மஞ்சத்தூள், பச்சைக்கற்பூரம் துளி பவுடர் பண்ணி அதில் போட்டுடுங்க. ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அவ்வளவுதான். இதில் இருக்கக்கூடிய நறுமண பொருட்களில் வெளியிடக்கூடிய வாசனை வீட்டில் ஒரு தெய்வீக சூழலை உருவாக்கும். அதில் இருக்கக்கூடிய பச்சைக்கற்பூரம், கிராம்பு, இதில் இருந்து வரக்கூடிய நறுமணம் அந்த தண்ணீரோடும் அந்த பூவோடும் சேரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டியை போக்கி எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றும். இந்த தண்ணியும் பூவும் சேரும்போது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். அதனால தான் வீட்டில் இந்த உருளியில் பூ போட்டு வைக்கிறதே. தண்ணீரில் இந்த பொருட்களை எல்லாம் போட்டு பூவை போட்டு நான் முன்ன சொன்னேன் இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்லி பூஜை அறையில் வடக்கு அல்லது கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இந்த தண்ணியை நீங்கள் அப்படியே வைங்க. மந்திரத்தை சொல்லி உங்கள் வேண்டுதலையும் சொல்லிடுங்க. அடுத்த நாள் இந்த தண்ணியை கால்படாத இடத்துல வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஊற்றிடுங்க. இதன் மூலம் வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அம்பிகையோட அருளால் நீங்கள் 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும்.